அந்த நாள் வந்துருச்சு கைஸ். நான் திரும்பி தமிழ்நாட்டுக்கு கிளம்புறேன். எனக்கு ரொம்பவே சங்கடமாச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போய் தானே ஆகணும். அதான் இவரை கட்டிட்டேன்ல. பாவம் இந்த மனுஷன் ஃபுல்லாக டயர்டு நல்லா என்ன சொல்கிறது கலண்டு விழுற வழியிலே உட்காந்துருந்தாரு. நம்ம வந்து சாப்பிட்டு ஒரு ஹோட்டலில் ஏறி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். என்ன சொல்கிறது, எனக்கு உண்மையில் ரொம்ப மூட் ஆஃப் தான் இருந்துச்சு. அம்மா அக்கா பையனெல்லாம் விட்டு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. வேறு வழி இல்லைல்ல, போய் தானே ஆகணும். ட்ராவலிங் தான் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆக்கி மாற்றிடுச்சு. ஏன்னா நான் பைக்கில் போகிறது ரொம்ப எக்ஸைட்டாக தான் போனேன். ஆனால் இந்த சத்தியமங்கலம் ரூட்டு வந்து ரொம்பவே என்ன சொல்ல தெரியல. ஸோ கர்நாடகா பார்டரை முடித்து இப்போ நம்ம தமிழ்நாட்டு பார்டர் என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். இங்கே வேறு புலி இருக்கும் அப்படி சொல்லிக்கிட்டு பயங்கரமாக போர்டெல்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்து வரவும் ஒன்று என்னமோ ஓடி போச்சு. பார்த்தேன்னா அது மான். எனக்கு ஜீவனே போச்சு. பின்னாடி வேறு உட்காந்துருந்தோமா, கால் இழுத்துக்கிட்டு போகுமான்னு பயத்தில் உட்காந்துருந்தேன். எனக்கு அவ்வளோ பயங்கரமாக பயத்திலே போனேன். எனக்கு வரும்போதெல்லாம் பயந்துக்கிட்டு தான் வந்தேன். ஸோ செம்ம ஹீட்டு வேறு. ஒரு சோடா குடிச்சு இது பாருங்கள், பயமே இல்லை. இது பாட்டுக்கு ஏதோ சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்குது. நாங்கள் பயங்கரமாக ஒரு 2 கிளாஸ் சோடா குடிச்சு அந்த அளவுக்கு ஹீட்டு. அண்டு சின்னாலப்பட்டிக்கு வந்துட்டோம். நைட்டு எப்படியோ வந்து நம்ம வந்து அங்கேயே டின்னரெல்லாம் முடிச்சு இந்த அண்ணன் வந்து அங்கேயே அவங்க வீடு அங்கே தான் இருக்குது. நாங்கள் நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம். வந்துருச்சப்பா எங்கள் ஊர், எங்கள் ஸ்ட்ரீட்டை பார்க்கும்போது தான் நிம்மதியாக இருக்குது. அவ்வளோ டயர்டு. போனால் படுத்தா போதுண்டா அப்படி தான் இருந்துச்சு. செம்ம டயர்டு. வந்துட்டோம். எங்கள் வீடு பீஸாக இருக்குது. இப்போ தான் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வாட போய் தூங்கலான்ட்டு அவரை கூட்டிகிட்டு போய் தூங்கிட்டேன் கைஸ்.